அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானிலும் திராவிட சித்தாந்தம் வேரூன்றி விட்டது என்பதற்கு இப்போது ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. $1.6 பில்லியன் அளவுக்கு க்ரூட் ஆயில் விற்பனையில் ஈரானில் ஊழல் நடந்துள்ளது. ஈரானின் எண்ணெய் கம்பெனி அதிபர்கள் அரசாங்கத்துக்கு பட்டை நாமம் சாத்தி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி மொட்டையும் அடித்துள்ளார்கள். இந்த விவரம் இப்போதுதான் வெளியாகியுள்ளது. இனி அங்க பிரதர்சனம் கூட செய்ய சொன்னாலும் சொல்லுவாங்க. திராவிடன் என்றாலே பூர்ண கும்ப மரியாதைக்கு ஆசைப்படக்கூடியவன் தானே. நெற்றியில ஊதிய பொதுவெளியில் அளித்தாலும் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று பொது மேடையில் கூறினாலும் கடவுளே வியந்து பார்க்கிற அளவுக்கு வீட்டில் பூஜை ரூம் செட் பண்ணி வச்சு அழகு பார்ப்பவன் அவன். ஏமாளி கிறிஸ்தவன் முஸ்லிம்களுக்கு பண்டிகை நாள்களில் வாழ்த்து சொல்கிறவனாச்சே அவன். அப்படித்தான் கோயில் உண்டியிலே ஆட்டையை போட்ட மாதிரி குரூடாயில் விற்பனையிலும் ஆட்டையை போட்டு இருக்காங்க. பொருளாதார தடை இருப்பதால் வெளிநாடுகளுக்கு விற்கும் ஆயில் விற்பனை தொகையை மற்ற நாடுகள் மாதிரி பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்து பணத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஈரானால் அது செய்ய முடியாது. அதனால் UAE, துருக்கி, சிரியா, லெபனான் நாட்டு எண்ணெய் செட்டியார்களை பிடித்து ஆயில் வாங்க சொல்லி எண்ணெய் கம்பெனி முதலாளிகள் மூலம் பணத்தை ஹவலா மூலம் ஈரானுக்கு அனுப்ப சொன்னார் ஹோமேனி. எல்லாம் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறது தான். இல்லை பணத்தை கடத்தல் மன்னர்கள் மூலமாவது அனுப்ப சொன்னார் இந்த கோமேனி. தேனை எடுத்தவன் புறங்கையை நக்குவான் என்று பேரறிஞர் கருணாநிதியே சொல்லிட்டு போயிருக்காரு. நக்குவது குற்றமில்லை என்று பகுத்தறிவு பாசறையே சொல்லிவிட்ட பிறகு எண்ணெய் செட்டியார்கள் அதை காது கொடுத்து கேட்காமல் இருந்தால் அது திராவிட தெய்வ குற்றம் ஆகிவிடுமே. அதனால் ஈரானுக்கு தான் $1.6 பில்லியன் இப்போ நக்கிக்கிட்டு போயிடுச்சு. சமீபத்தில் சபியுல்லா குவாய் என்ற ஈரானுக்கான ஆடிட்டர் அந்த மெகா ஊழலை கண்டுபிடித்து டிவி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு பப்ளிக்கா. அந்த நியூஸை கேட்டு திராவிடர்கள் வயிறு குலுங்க சிரித்தார்களாம். இவ்வளவு கம்மியான ஒரு ஜூஜிபி தொகையை போய் ஒரு பெரிய ஊழல்னு தூக்கி பிடிச்சிக்கிட்டு வரீங்களாடா, உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? எங்களுக்கு தான் அதை நினச்சி சிரித்து வயிறு வலிக்குது. வேற வேலையே உங்களுக்கு கிடையாதா? போய் தமிழக அரசியல் களத்தை போய் பாருங்க. அதை பார்த்தால் நீங்களே வெக்கப்படுவீங்க, தலை குனிஞ்சிடுவீங்க. இதெல்லாம் ஒரு ஊழல்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க. NS கிருஷ்ணன் TA மதுரம் சிரிப்பு தான் எங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ ஐயோ. ஆயில் வித்த காசை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் ஹவலா மூலம் அனுப்புறேன்னு போன எண்ணெய் வியாபாரிகளை காணவில்லை. விளம்பரம் தினத்தந்தியில் போட்டும் காணவில்லை, கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நான் ஒரு ஏமாந்த சோனகிரி என்று ஈரானால் பயங்கரமாக அறிவிக்கவா முடியும்? இதை போய் அந்த ஆயில் வித்த காசு வந்தாலும் அது ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸ் என்று தண்டமாகத்தான் போகிறது. சரி, அப்படி போனதான் நினச்சிக்க வேண்டியதான், வேற வழியே இல்லை. ஈரானிய நீதிமன்றம் இது சம்பந்தமாக 15 கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கப் போகிறது. கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஓடிப்போன ஆயில் கம்பெனி அதிபர்களை கண்டுபிடிக்கவா முடியும்? தமிழ்நாடாக இருந்தால் காவேரி மருத்துவமனைக்கு இதய நோயாளியாக நடிக்க வந்துடுவானுங்க, பிடிச்சிடலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். கிளிக்குத்தான் ரெக்க முளைச்செடுத்தே, பறந்து போயிடுத்து என்று லொச்சு கொட்ட வேண்டியதான். அது ஈரானை விட்டு அந்த ஊழல்வாதி எப்போவோ தப்பி விட்டார்கள். ஆமாம், இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகையை இவனுங்க நேர்மையாக திருப்பி தருவானுங்க என்று எப்படிப்பா நீங்கள் நம்புனீங்க? ஆட்சியில் வேற இல்லை, அதனால் எங்கும் தப்பி ஓட மாட்டான் என்று நினைத்தீர்களா? நொண்டி முஜிரவாவால் ஓடி வந்து நம்மளை பிடிக்க முடியாது என்று அவன் இங்கேயே இருப்பான் என்று நினைத்தீர்களா? ஹவுலா சிஸ்டம் ஆஃப் பேமெண்ட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ்ஸு. அதுக்கே உலை வச்சான்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதுக்குன்னு ஏதாவது உலக கோட்டா இருக்குது? இந்தியாவாக இருந்தாலாவது காசு கொடுத்து நீதியை வாங்கலாம். இது ஈரான் நாடாச்சடா, என்ன பண்ணுறது? இந்த 15 ட்ரஸ்டிகளை பிடித்து தரும்படி இன்டர்போலிடம் சீனா மூலமாக கேட்டுக்கொண்டுள்ளது ஈரான்.
நாங்கள் தான் விஞ்ஞானபூர்வமாக கொள்ளையடிக்கிறவங்க ஆச்சே. அதுக்காக பாராட்டு பத்திரம் வேற வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு திரியிறவங்க ஆச்சே நாங்கள். இன்ற போலையே ஊழலில் சிக்க வச்சுடுவோம். பார்க்குறீங்களா? ஜாக்கிரதை. யாருக்கிட்ட வந்து நீ விளையாடுற நீ? ஈரானிய பாராளுமன்றத்தில் பெட்ரோலியம் மந்திரி $21 பில்லியன் அளவுக்கு ஈரானிய ஆயில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகியுள்ளது. இதுவரை $13 பில்லியன் அளவுக்கு தான் ஈரானுக்குள்ள அந்த ஆயில் பணம், ஆயில் ரெவன்யூ திரும்பி வந்துள்ளது என்று சொல்லியிருக்கார். இன்னும் $8 பில்லியன் அளவுக்கு பணம் வர வேண்டியது இருக்கு. அதில் $1.6 பில்லியன் அளவுக்கு கையாடல் நடந்துள்ளதாக இப்போது செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தி மட்டும்தான் இப்போது வெளியாகியுள்ளது. இன்னும் $6.4 பில்லியன் அளவுக்கு நடந்த ஊழல் வெளிச்சத்துக்கு வந்தா கணக்கு டேலி ஆகிடும். அந்த கணக்கு டேலி ஆவதற்கு தானே இப்படி கடந்து இவர்கள் பாடுபடுகிறார்கள். அமெரிக்கா ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த ஊழல்களில் எல்லாம் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று நினைத்தார்களோ என்னமோ. நாம் என்ன கண்டோம்? துட்டு இல்லாமல் ஈரான் இவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? எவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இந்த நேரத்தில் போய் ஈரானின் முதுகில் குத்தி இருக்கானே படுவாவி. இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு ஈரான் நாடு தமிழகம் மாதிரி முதல் மாநிலமாக எப்போது மாற முடியும்? எப்படி மாற முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஆட்சியில் ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும். ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருந்தால் தான் அது நிர்வாகம் நல்லா இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டு கண்ணுக்கு மேலேயே ஜவ்வுத்தாளை ஒட்டிக்கிட்டு கண்ணு தெரியுதா, நல்லா தெரியுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த திருடன் துட்டை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க இந்த படவா ராஸ்கல். இதுதானே உங்கள் டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னு நக்கல் வேற அடிக்கிறோம். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இந்த பயலுக்கு. இந்த ஊழல்களை கண்டுக்காமல் இருந்த பெட்ரோலியம் மினிஸ்டரை ராஜினாமா பண்ண சொன்னால் அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு. ரிசைன் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். பேசாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கூட்டிக்கிட்டு வந்து தேசவிரோத சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு நாடு தழுவிய போராட்டத்தை நடத்திட வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. அப்போ தான் இவனுக்கு வழிக்கு வருவானுங்க போல இருக்கு. அவர்களும் பாவம் அடுத்த போராட்டம் நடத்த எங்கிருந்தாவது ஃபண்டு வருதா, பணம் வருதா என்று மோட்டு விலையை பார்த்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் மல்லாந்து படுத்துக்கிட்டு கிடக்கிறானுங்க. பெட்ரோலிய மந்திரிக்கு எவ்வளவு ஷேர் போச்சுன்னு தெரியல. ஒரு சுப்ரீம் லீடர் செத்ததும், சின்ன சுப்ரீம் லீடர் கால் உடைஞ்சு படுத்ததும் இவர்களோட ஊழல் வண்டி பெட்ரோல் போடாமலேயே நல்லா ஓடுதே. இப்போ மொத்தமாக ஈரானிய கஜானாவில் பணம் இல்லை. மோஜிடப்பா கால் குணமாகி வந்து ஏடிஎம்மில் போய் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா அதில் 0 பேலன்ஸை காட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கே அவருக்கு வந்துடாதா? அந்த சாக்கிலே அவர் போயிட மாட்டாரா? அதுதான் இந்த ஊழல்வாதிகளின் நோக்கமாக இருந்திருக்குமோ? ஆயில் மணி இப்படி ஆவியான மணியாக போயிடுச்சே என்று மனுஷன் கவலைப்பட மாட்டாரா? நம்மளையே எப்படி 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டராக மாற்றிவிட்டானே என்று மனசுடைஞ்சு போயிட மாட்டாரா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? உங்கள் எதிர்பார்ப்பு அதுதானே உங்கள் எண்ணம். அந்த ஊழல்வாதிகள் மட்டும் கையில் சிக்கட்டும். அப்புறம் இருக்கு அவனுக்கு இடுப்புக்கு கீழே எந்த உறுப்பை வெட்டுவது என்று நாங்கள் கமிட்டி போட்டு தீர்மானம் பண்ணுவோம். அதைத்தான் சரியத்து சட்டம் சொல்லுது. ஜாக்கிரதை. அப்போ வரட்டா? ஜெய் ஹிந்த்.